காரநகர் சபாரத்னம் ஐயாண்ட வீட்டு தான் வந்திருக்கிறோம். அது கூடாளி படிக்க இதுக்கெல்லாம் நெருப்பு குச்சா போட்டுட்டு அப்படி அடிக்கிறேன். எல்லாம் ஐயா கௌரவிச்சு பல பொருட்கள் கொடுத்திருக்கணும். இதில் பாருங்க மெட்டர் பாருங்க ஐயா காட்டுறார். மக்கள் இது நாச்சார் வீடுகள். ஹாய் வணக்கம் உறவுகளே, காண்டிபன் வியூஸ் என்ற மது யூடியூப் சேனல் ஊடாக இணைந்திருக்கிறீர்கள். இன்றைய தினம் காரநகர் களபூமியிலே இருக்கின்ற சபாரத்தினம் ஐயா என்ற வீட்டுக்கு தான் நாங்கள் தற்போது வருகை தந்திருக்கிறோம். களபூமியிலே அவர் அந்த நாங்கள் பழைய காலத்தில் பயன்படுத்திய பொருட்களை அந்த பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதான் அந்த பேணி பாதுகாத்து கொண்டிருக்கின்ற பொருட்களை தான் நீங்கள் தற்போது பார்வையிட போறீர்கள். காண்டிபன் வியூஸ் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு தாருங்கள். அது தொடர்பான காணொலிகளை பார்வையிடுவோம். அந்த ஐயாண்ட இடத்துல இருக்கின்ற பழைய கால பொருட்களை அவர் பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். அதில் பாருங்க இந்த கலப்பையிலேன்னு ஐயா, இதில் கலப்பையல் பழைய காலத்தில் இந்த நாங்கள் வண்டில் மாடுகளை பயன்படுத்தின கலப்பையல் கிடக்கு. மற்றது இது என்ன ஐயா, அந்த வெள்ளை இதாக இருக்குது, அந்த காலத்தில் தண்ணிப்பட்டை, இது துலாப்பட்டை. துலாப்பட்டை, அந்த வெள்ளை துலாப்பட்டை துலாப்பட்டை ரெண்டு சின்ன பெருசண்டு கிடக்கு கைப்பட்டை. மற்ற இது பெட்ரோல் மார்ச் என்ன, பெட்ரோல் மார்ச் பாருங்க. அதோட அரிக்கன் லாம்பு கிடக்கு பாருங்க, அரிக்கன் லாம்பு. அதோட இது என்னது, இந்த திருநீர்கள் பூசுகிறோம் என்ன, இதுக்கு என்ன பெயர்? இது திருமுருகு கொட்டம். விபூதி பூசுகிறது என்ன. மற்றது பாருங்க, இதில் திருமுருகு பூசுகிறது. இது அரிக்கன் லாம்பு கிடக்குது. இது இந்த இது என்ன, இந்த தண்ணியில் ஊற்றுற பூவாளி இந்த தண்ணியில் அல்ற பூ, கண்டுகளை ஊற்றுற பூவாளி. பாக்கு வட்டி இருக்கு அந்த பாருங்க, பாக்கு வட்டி இருக்கு ஐயா காட்டந்தா. நான் பாக்கு வட்டியா பாருங்க, பழைய சியோக்கோ மணிக்கூடாம் அப்படி இருக்குது. மற்றது இது தெராசு என்ன ஐயா, இது தெராசு பாருங்க, தெராசு. மற்றது இந்த துலாப்பட்டை, கோடாளி எல்லாம் இருக்கு. அந்த பாருங்க, இதில் மம்பட்டி இலவாங்கு, கிளப்பியல், அந்த தண்ணியல் அள்ளி ஊத்துற இதுகள். மற்ற இதில் பாருங்க சுத்தியல், அதுகள், உரல்கள், மம்பட்டியல், பழைய கால டெக்குகள் பாருங்க இதில் கிடக்கு. பழைய கால டெக்குகள், குடையல், மற்ற தராசுகள், இதுகள், இந்த படியல் பாருங்க, இந்த இதெல்லாம் படியல், குக்கர் கிடக்கு, அரிக்கல் லாம்பு. இதில் பாருங்க, இதில் மம்பட்டி கிடக்கு, மம்பட்டி வச்சிருக்கார் ஐயா. மம்பட்டி இது என்ன ஐயா பெயர்? இந்த முழங்கல் அடிக்கிறது. இது என்னத்தில் செய்யாது ஐயா? இது சில பேர் தோல்லையும் வச்சு செய்கிறாங்க, சில பேர் பேப்பர்லையும் செய்கிறாங்க. இது பேப்பரில் செய்த அந்த பழைய காலம் இது. சரி. அப்படி அந்த ஐயாண்ட இடத்துக்கு வந்திருக்கிறேன் பாருங்க. பழைய கால பொருட்கள்லாம் கூட வச்சிருக்கிறார். இது என்ன ஐயா பெயர்? தட்டுவோமா? அது என்னத்துக்கு பாவிக்கிறது ஐயா? சாப்பாடு, அந்த மதிய நேரம் சாப்பாடு, இதுக்கு கஞ்சி கொடுக்குறது. இது கஞ்சி புலாக்கள். ஆனால் இது அந்த சிலதுகள் இப்போ சில பேர் பாவிக்கணும். எனக்கு இப்போ கஞ்சிகள் குடிக்கிறது. புலாவை காட்டுங்க, புலாவை. இதுதான் புலா என்ன ஐயா? இந்த புலாவை பாருங்க இப்படி இருக்காண்டு கல் குடிக்கிறது. இப்போ பழைய காலத்தில் குடிச்சிருப்பீங்க வேணா, இப்போவும் அதை உட்காம இருக்குது என்ன ஐயா? மற்ற பாருங்க இஞ்சால் ஐயா எல்லாமே சிலங்கையல், அந்த பாருங்கள் இந்த மாடுகள் கட்டுற சிலங்கையல், ஃபேனுகள், அப்படிஞ்சால பழைய கால வண்டில்கள், மெயின் சூச்சுகள் பாருங்கள். அந்த பழைய காலத்தில் நாங்கள் இது புனல்கள், வயர்கள், அந்த மெயின் சூச்சுகள் பாருங்கள். இதெல்லாம் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சூச்சுகள். லைட்டு பல்பெல்லாம் இது பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்டது. இதெல்லாம் சூச்சை பாருங்கள், இந்த பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட சூச்சுகள். இப்போ எல்லாம் அந்த சூச்சுகள் பாவிக்கிறீங்களே ஐயா? இதெல்லாம் மெயின் சூச்சு பாருங்கள். இந்த பழைய காலத்தில் வயர்கள், மண்பட்டிகள், பழைய கால பொருட்களை அப்படி சபாரத்தினம் ஐயா பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதில் வண்டில்கள் பாருங்க, பழைய கால வண்டில் நிற்கிது. அதோட இஞ்சால பாருங்க பழைய இதில் 3 வண்டில் நிற்குதாகுமே ஐயா. இதில் பாருங்க ஐயாட்ட 3 வண்டில் நிற்க உண்டு. இந்த
ஆக்களை ஏற்றி கொண்டு போகிறதாக்குமே ஐயா ஏற்றி கொண்டு போகிறது ஏற்றுற வண்டியில் தண்ணி ஏற்றுற வண்டியில் மற்ற இந்த தண்ணி டயர் வண்டியில் மற்ற இஞ்சால ஒரு வண்டியில் மற்ற டயர் வண்டியில் மட்டும் நிற்கிது அப்படி 2-3 வண்டியில் ஐயா இப்போ வச்சிருக்கிற பாருங்க இப்போ இங்கே வந்து ஃபேஸ்புக்கில் போட முடியும். ஓ ஐயாண்ட இது காணொலியில் எடுத்து போடுவோம். போடுங்க. ஓ அது இங்கே இருக்கு. இதே பாருங்க அலுமாரிகள் அது மாதிரி இங்கே இருக்கே இருக்கு பழைய பெட்டிகள். பழைய பெட்டிகள் இதில் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பெட்டிகளை பாருங்க இந்த கடகம் அப்படி கணக்க பொருட்கள் ஐயா எப்பவும் பேணி பாதுகாத்து கொண்டு இருக்கிறார். கடகங்களை பாருங்க இந்த இதில் பாருங்க வண்டில் சில்லை பாருங்க இந்த வண்டி சில்லர் ஐயா ஞாபகமாக வச்சிருக்கிறார் இப்போவும். அவ்வளோ ஆழமேன ஐயா அந்த வண்டி சில்லைலாம் வேணாம் கன ஆழமேன. இதில் பாருங்க கலப்பையல் கிடக்கு கலப்பையல் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட எல்லா பொருட்களையும் பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார் ஐயா. இதில் பாருங்க ஒரு ரூம் மாதிரியெல்லாம் இந்த பழைய கால பொருட்களை பேணி பாதுகாக்கிறதுக்காண்டி வச்சிருக்கிறார். நெல் அளக்கிற பூசல் பாருங்க இதுக்கெல்லாம் பழைய காலத்தில் நெல் அளக்கிறது. இது அம்மியல் பாருங்க அம்மி உலக்க பழைய கால கப்பியல் இதுகள் மற்ற இந்த இது பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட இந்த இது அகப்பெயல் பாருங்க அகப்பெயல் பராமரித்து கொண்டு வர்றார் ஐயா. கூட பனை சார்ந்த பொருட்கள்லாம் கூடுதலாக கிடாக்கேனா ஐயா பனை சார்ந்த பொருட்கள் இதில் பாருங்க இந்த விழாவெல்லாம் பார்த்துருக்குறேன். அதோட பாருங்க இதில் பாருங்க திருகணி பாருங்க இதில் திருகணி கிடாக்கு அப்படி இஞ்சால உரல் கிடக்குது அப்படி இது பாருங்க இந்த இதுகள் தயிர் கடைகிறது கிடக்கு பாருங்க தயிர் கடைகிறது இது அந்த காட்டு கத்தின்னு சொல்லி நான் பாருங்க இந்த இது பாருங்க காட்டு கத்தி பெரிய காட்டு கத்தி இந்த காடுகள் வெட்டுறது பயன்படுத்தப்பட்ட காட்டு கத்தியை பார்க்குறீங்க. அப்படி கலப்பையல் தயிர் கடைகிறது அப்படி இந்த புட்வேல்கள் பயன்படுத்தப்பட்ட பொருட்கள் இஞ்சால இது பொருள்களை பாருங்க இந்த இதெல்லாம் பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட பொருள் வண்டியில் நிப்பாட்டுறது பயன்படுத்துகிறேன். இது என்ன ஐயா பெயர் பின்முண்டு என்ன பின்னுக்கு அப்படி நிப்பாட்டுறதுக்கு என்ன சரி சரி மற்ற இந்தியாவில் பாருங்க கலப்பியல் பழைய கால பொருட்கள் இரும்புகள் இந்த இடியப்பம் புளிகிறதுகள் அப்படி இந்த பழைய கால பொருட்கள் எல்லாம் அப்படி கணக்க இருக்குது ஐயாட்ட பாருங்க பழைய கால பொருட்கள் இரும்பு எல்லாம் வச்சிருக்கிறது. வண்டில் கலப்பியல் கூடியல் அதுகள் எல்லாம் கிடக்குது நுகங்கள் சில்லுகள் எல்லாம் கிடக்குது பாருங்க இப்படி கணக்க பொருட்களை ஐயா இப்போவும் பேணி பாதுகாத்து கொண்டு வருகிறார். அப்படி நீங்கள் ஐயாட்ட வந்தால் பார்த்து இதை பாருங்க. இது என்ன ஐயா பெயர் இதுக்கு இது அந்த கடற்கரைக்கு பொருட்டு கடற்கரையில் பயன்படுத்துகிறது. இது என்ன மிதப்பு கட்டியோ செய்கிறது. சரி சரி சரியா மற்ற இது மெயின் இது இது என்ன ஐயா நுகாமோ ஐயா இந்த இது வண்டில் 2 மாடு கட்டுறது முகத்தை பாருங்க நுகம் பாருங்க இதில் கிடக்கு அப்படி கணக்க கயிறுகள் பழைய கால பொருட்கள். இது என்ன பெயர் ஐயா கூசாவா என்ன பேர் சாடி பழைய சாடிகளை பாருங்க பழைய சாடிகள் 2-3 சாடிகள் எல்லாம் வச்சிருக்கேன். இதெல்லாம் பழைய கால ரிப்புகளில் பாருங்க ஐயா காட்டுறார். அப்படி இப்போ கணக்கு பொருட்களை ரிப்பவும் பேணி பாதுகாத்து கொண்டு வர்றார். இப்படி எங்களை பராமரித்து கொண்டும் தமிழருடைய பழைய கால பொருட்களை பேணி பாதுகாத்தும் இந்த ஐயாவுக்கு நீங்கள் உங்களாலான ஒரு ஒத்துழைப்புகளை வழங்க வேண்டும். இப்படி பழைய கால பொருட்கள் அழிவடைந்து தமிழருடைய கலாச்சார பொருட்கள் எல்லாம் இல்லாமல் இருக்கிறது. இருந்தாலும் தற்போது அந்த ஐயா பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இப்போ அவருக்கு நாங்கள் உற்சாகத்துக்கு ஊக்குவிக்கணும். இப்படி பழைய காலத்தில் பாருங்க ஐயாவுக்கு எத்தனை வயது 80 வயது. உங்களுக்கு என்ன இந்த இதில் ஒரு ஆர்வம் வந்தது இப்படி பழைய கால பொருட்களை பேணி ஆர்வம் பண்ண இது நாங்கள் பாவிச்ச பொருட்களை ஒன்றும் அநியாயப்படுத்துறது அப்படியே சேகரித்து அப்படியே பொறுப்பாக போட்டு ஆக்கி வைக்கிறது தேஞ்ச பொருட்களை அதுகளை ஏன் அதை வீசுவானு அதால் அப்படி நீங்கள் பேணி பாதுகாத்து வச்சுருக்கிறீங்களா. இது கூடாளி வடி இது கூடாளி வடிக்கு இதுக்கெல்லாம் நெருப்பு குச்சா போட்டுட்டு அப்படி அடிக்கிறேன். பாருங்க கூடாளி வடியா ஐயா அது படியை நெருப்பு குச்சா போட்டுட்டு கொளுத்துறது அப்படி கூடாளி வடி. இதில் பாருங்க இதில் பாருங்க மர ரே பாருங்க ஐயா காட்டுறார்.
மக்கு நான் தயிர் கடைகிறேன் ஐயா, தயிர் கடைகள் தயிர் கடை. மோர் தயிர் கடைகிறது அப்படி பொருட்களை வச்சிருக்கிறேன். இதில் இது உலகாரம் என்ன ஐயா? எவ்வளோ வேணும்? இது பேருக்கு உலகாரம் தான். புல்லுகள் அது மூறதுக்கு அது உலகாரம். இது திருவலை. திருவலை இந்த மீன் வெட்டலாம், திருவலை செய்யலாம், மீன் வெட்டலாம், எல்லாம் மீன் வெட்டுற திருவலையை பார்க்குறீங்க. அப்படி இந்த பழைய கால ரேடியோட இருப்பாங்க. இந்த இதில் இந்த பழைய கால ரேடியோ அப்படி வச்சிருக்கிறார். அருவாளுகள் எல்லாம் வச்சிருக்க பாருங்க. பழைய கால பொருட்கள் அப்படியெல்லாம் அருவாளை பாருங்க, ஒரு லைனாக கிடா கையாட்டு ஒரு அருவாள் பழைய கால இதுகள். இது அந்த பல இந்த தச்சு வேலையை பயன்படுத்தினாங்க அதுகள் அப்படி கணக்க வச்சிருக்கிற ஐயா. அதுதான் நீங்கள் தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீங்க. குப்பை தொட்டியாங்க எடுக்கலாம். எப்படி அம்மா இடங்கள் அப்படி நல்ல இதாக இருக்குது என்ன? எல்லாம் க்ளீனாக இருக்குது, நல்ல இதாக. இஞ்சாலுமே என்ன இது அதுதான் மாட்டு தொழுவு, மற்ற இந்த கலப்பாய், மாட்டு தொழுவு இதெல்லாம் தூடி மிதிக்கிறது அந்த காலத்தில். அதான் பாருங்க. இது நெல்லுகள் இதெல்லாம் நெல்லுகள் அடிக்கிறதாம் இதுலையானே. நெல்லுகள் எல்லாம் இதில் போட்டு தான் படங்கு மாதிரி அடிக்கிறதாம். பாருங்க பழைய காலத்தில் கிணறுகள் பாருங்க. ஐயாண்ட கிணறாம். தண்ணியை பார்த்ததோ தண்ணி நிறைஞ்சி இருக்குது. இப்போ பாருங்கள் பழைய கால வண்டி. இது என்னத்துக்கு ஐயா பயன்படுத்துறது? கஞ்சல் குப்பிகள். குப்பையல் கஞ்சல்கள் போடுறதுக்கு. கஞ்சல் கொண்டாந்து இந்த குப்பையலுக்கு போடுறது. இங்கே பாருங்க, இதில் குப்பையல் கிடாக போடுறதுக்காண்டி இப்படி ஒரு ஸ்டாண்ட் மாதிரி கட்டியிருக்காரு பாருங்க. இதில் ஐயா கொண்டாந்து போட போகிறாரு பாருங்க. அப்படி இதில் பாருங்க பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட ரேடியோகள் எல்லாம் கரைச்சி பார்வைக்கு வச்சிருக்கிறேன். பாக்ஸுகள் எல்லாம் கிடக்கு பாருங்க ஐயாட்ட. இது பாருங்க ஐயாண்ட நாச்சார் வீடுகளை பார்க்குறீங்க. உள்ள அந்த ஓலையில் எல்லாம் கிடக்குது. நாச்சார் வீடு பாருங்க ஐயாண்ட பழைய காலத்தில் பயன்படுத்தப்பட்ட நாச்சார் வீடுகள். இப்படி நாச்சார் வீடுகளை பார்க்குறீங்க. இப்படி இதுதான் நாச்சார் வீடுகளை பார்க்குறேன். நாச்சார் வீடுகள். இது ஐயாண்ட சுவாமி அறைகள். இஞ்சால திருகணி ஈக்குகள் பழைய கால பொருட்கள். அப்படி நாச்சார் வீடை பார்க்குறீங்க. இதில் பின்ன அந்த வெளியில் தண்ணி மாரி வேறு மாதிரி நாச்சார் வீடுகள். நாச்சார் வீடு வேறுங்க. இதில் பனையில் பாருங்க ஊடா பனையல்னு. கிடாரங்கள் அப்படி பல பொருட்களை ஐயா இப்போ தற்போதும் பேணி பாதுகாத்து கொண்டிருக்கிறார். இதுகள் எல்லாம் ஐயா கௌரவிச்சு பல பொருட்கள் கொடுத்திருக்கணும். இதில் பாருங்கள் ஐயாண்ட பொன்னாடு எல்லாதெல்லாம் போட்டு ஐயாவுக்கு நடந்திருக்கு வேலு கௌரவிச்சு இருக்கணும். இதில் பாருங்க ஐயா கௌரவிச்சு வழங்கிய பொருட்கள்.